சார் சொல்லுங்க சேகர். உங்க ஒய்ஃப் வந்தாங்களா சார்? அவ இங்க வந்தாளா? ஆமா சார், நான் விட மாட்டேன்னு தான் சொன்னேன். திடீர்னு காணாம போயிட்டாங்க சார். அதான் இங்க வந்தாங்களான்னு பார்க்க வந்தேன் சார். அவ இங்க ஏதோ வரல. வந்தா அவளை அடிச்சே கொன்றுவேன். ஐயோ, கொன்னுடுங்க. எங்க சவுண்ட் வருது? என்ன கொன்னுடுங்க. எங்க இருக்கா அவ? கொஞ்சம் கீழே பாருங்க. ஏய், இங்க எப்படி வந்த நீ? ஏய், ஏந்திரி முதல்ல. ஏய், நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தாதான் நான் எழுந்திருப்பேன். ஏய், வெளிய போங்க ப்ளீஸ். கால் விட போறியா இல்லையா? நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் உங்க காலை விடுவேன். ஏய், அரவேக்காடு, விஷயம் என்னன்னு சொல்லு. அப்பதானே உனக்கு ப்ராமிஸ் கொடுக்க முடியும். 2 நாள், 2 நாள் நீங்க என்கிட்ட பாசமா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னை மிதிச்ச கொன்று. என்கிட்ட வேஷம் போட்டு வந்தவகிட்ட நான் பாசமா இருக்கணுமா? மூஞ்சி பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஃப்ராட், மோசடிக்காரி. ஏந்திர முதல்ல. நான் எழுந்திருக்க மாட்டேன். நீங்க இப்ப ப்ராமிஸ் பண்ணலனா கத்தி கூப்பாடு போட்டு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டுடுவேன். ஏய், என்ன மிரட்டுற? சாரி பாஸ், என் நிலைமை அப்படி. ஒத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி பார்க்கலாம். எந்திரிச்சு தொலை. இங்க போனாலும் அந்த வேதாளம் விட மாட்டான். சரி கத்தாத. ஆபீஸ் இது என்ன சந்தையா? முதல்ல இங்க இந்த கிளம்பு போ. என்ன கிளம்பா? வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு. எதுக்கு? அதான் என் கூட 2 நாள் பாசமா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. ஏய் முண்டோ, அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஓ அதுவா? மும்பைல இருந்து என் ஃப்ரெண்ட் திவ்யாவும் அவ ஹஸ்பண்ட் மனோகரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. வந்து 2 நாள் ஸ்டே பண்ண போறாங்க. அந்த 2 நாளும் நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா கேரிங்கா இருக்கணும். ஏன் அப்படி? அது வந்து நான் அவகிட்ட நாங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்பிள்ஸ். நீங்க என் மேல அன்பா இருப்பீங்க, என் காலமுக்கு விடுவீங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவீங்க, என்ன பூ மாதிரி தாங்குவீங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் எல்லாம் விட்டுட்டேன். எப்போ வராங்க? இன்னும் 4 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். ஐயோ, தேங்க்யூ சோ மச். நான் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹிட்லர். நீ கேட்கலனாலும் நான் வந்தே தீருவேன். நீ வர வேணாம்னு சொன்னா கூட நான் நிச்சயமா வருவேன். போ. சொல்ற ட்ரெண்டே சரியில்லையே. புரியலையே. உன்னை பத்தி மும்பை வரைக்கும் தெரியணும்ல. இவ சாதாரண ஆள் இல்ல, பக்க ஏமாத்துக்காரி. முக்காடு போட்டுக்கிட்டு என்கிட்ட தாலி வாங்கினவ, தண்டத்துக்கு வீட்டுல உட்கார்ந்து நல்ல சோறு திங்கிறவ, சான்ஸ் கிடைச்சாலே திருட்டுத்தனம் பண்றவ. எல்லாம் சொல்லணும்ல, புட்டு வைக்கணும்ல. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ப்ராமிஸ் பண்ணனால தானே நான் இப்ப உங்க காலை விட்டேன். இப்படி மோசடி பண்றீங்க? ஏய் ஃப்ராட், மோசடி பத்தி நீ பேசாத சரியா? முதல்ல சீதை வேஷம் போட்டுக்கிட்டு என் வீட்டுல பண்ண மோசடியில இருந்து இப்போ வரைக்கும் அதானே செஞ்சிட்டு இருக்கேன். இதுல நம்ம 2 பேரும் பிரியமான கப்பல்னு சொல்லி வேற உன் ஃப்ரெண்டு கிட்ட மோசடி பண்ணிருக்கேன். வரட்டும், அவங்க வரட்டும். உன் வண்டவாளம் எல்லாத்தையும் தண்டவாளத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஐயோ ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம 2 பேரும் சண்டை போடுறத அவ பார்த்தா என் மானமே போயிரும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்காக 2 நாள் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்கு வாங்கல ப்ளீஸ். ஏய் தில்லாலண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சவால் விட்டு என் கையில சொம்பு மாட்டி விடுவேன். இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நாம ஒரு அந்யோன்யமான கப்பல்னு சொல்லி நீ நடிக்க சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க நடிக்கலன்னா எனக்கு இதை விட அசிங்கமா போயிடும். ப்ளீஸ் 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 ஹிட்லர். இத பாரு, நான் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து ஓடி போயிட. செம்ம கொலகாண்ட்ல இருக்கேன். எதுக்கு நீங்க சும்மா கத்துறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எதுக்கு போய் சொன்னேன்? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா?
என்ன உளற? பின்ன நீங்க என்கிட்ட பாசமான புருஷனா இருந்தா நான் ஏன் போய் சொல்ல போறேன்? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு. நியாயமா உங்களை சிம்பான்சி குரங்குன்னு தான் சொல்லணும். ஆனா நான் உங்களை நல்ல விதமா தானே எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏய், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. இங்க இருந்து ஓடி போயிரு. போ. நான் போனா உங்களோட தான் போவேன். இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். அப்பா, இன்னைக்கு தான் மனசுல குளிர்ச்சியா இருக்கு. நீ கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். முதல்ல இதை செஞ்சிரு. கரெக்டா செஞ்சிரு. ஐயோ ஹிட்லர், உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? நான் நிஜமாவே செத்துருவேன். நீ செத்துருவேன்னு நான் நம்புறேன். அது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல அந்த வேலை செய். போ, குதிச்சு. ஐயோ, உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் கடைசியா கேக்குறேன். என் ஃப்ரெண்டு வேற வந்துட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். எனக்காக வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்காக நீ பேசி ப்ளீஸ். பிரயோஜனம் இல்ல. வா, வெளிய. யோ 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 ஓ. யோ 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 ஹிட்லர். யோ என்ன வெளிய போ. பண்ற? யோ 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 ஹிட்லர், கதவு தரையா? யோ கதவு தரையா? ஐயோ, என் ஃப்ரெண்டு முன்னாடி அசிங்கப்படுத்திராதயா. கதவு தரையா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல திவ்யாவும் ஹஸ்பண்டும் வந்துருவாங்களே. ஐயோ, அவ வந்தா என்னோட மொத்த இமேஜும் டேமேஜ் ஆயிடுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஹிட்லர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஆளுக்கு நார்மலாவே காது கேட்காது. இப்ப மட்டும் கேட்கவா போகுது? என்னாச்சு? இவ போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஐயோ, வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இவ ஆபீஸுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுதே. என்ன ஆயிருக்கும்? ஆபீஸ்ல ஏதாவது ரகலை பண்ணிருப்பாளோ? ஐயோ, அண்ணாலும் பண்ணுவா. பிடிவாதக்கார பொண்ணாச்சே. ஐயோ, ஏதாவது மேஜிக் பண்ணி என் பிள்ளைய மயக்கி 2 நாள் வீட்லயே இருக்கிற மாதிரி ஒத்துக்க வச்சிருப்பாளோ? நோ சான்ஸ். ஏஜி சிங்க குட்டியாச்சே. அவங்கிட்ட இவ பருப்பெல்லாம் வேகாது. அப்புறம் ஏன் இந்த ஜான்சி ராணிய காணோம்? ஐயோ, வெறுப்புல ஏதாவது எசக பிசக அவ பண்ணிருப்பாளோ? இப்ப கத்துன. நீங்க ஏன் கத்துனீங்க? மூஞ்சி பக்கத்துல கொண்டு வந்தா ஹிட்லரோட அம்மான்னு பாக்குறேன். ஹிட்லரோட அம்மா ஜெயமாலாம் போயிடுச்சா? நான் என்னம்மா பண்ணேன்? இங்க நீங்க ஹிட்லர் ஒத்துக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அவர் அங்க ஒத்துக்க மாட்டேன்டார். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி டிசைனா இருக்கீங்க. அடிமையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கலையா? ஏஜி ஒத்துக்கலையா? மனுஷனா அவரு. கால்ல கூட விழுந்துட்டேன். கொஞ்சம் கூட இறக்கப்படல. நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டாரு. ஐயோ, சொம்பு மேட்டர்ல நீ ஓவரா தான் பண்ணிட்ட. இல்லனா மட்டும் உங்க புள்ள பொண்டாட்டி பேச்ச கேட்பாரா என்ன? சரி, இப்ப என்னதான் முடிவு? உன் ஃப்ரெண்டு வேற வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ற, ஏஜே ஒத்துக்கலன்னு சொல்ற. क्या है நெக்ஸ்ட் ஸ்டெப்? क्या है? அவர் ஒத்துக்கலனா நான் விட்டுருவேனா? அப்புறம் என்ன பண்ண போற? ஹிட்லர் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஆயுதத்தை போட்டுட்டு வந்திருக்கேன். ஆயுதம்? யூ மீன் வெப்பன்? எஸ், சூசைட் வெப்பன். என்னம்மா சொல்ற? 2 நாளைக்கு ஹிட்லர் என் ஃப்ரெண்டு முன்னாடி என்கிட்ட பாசமா நடிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஓ மை காட், ஓ மை காட். நல்ல காமெடி. காமெடியா? ஜெயமா பின் என்ன? ஏஜே உன் மேல கொலை வெறியில இருக்கான். இப்ப போய் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வேலை மிச்சம்னு சந்தோஷப்படுவான். எப்படி ஜெயமா பக்கத்துல இருந்த மாதிரியே சொல்றீங்க?
சேம் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே சொன்னாரு. ஆ? என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் நீ கிழக்குன்னு சொன்னா அவன் மேற்குன்னு சொல்லுவான். ஏஜே கிட்ட அன்பா கெஞ்சி கூட காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மிரட்டி பணிய வைக்கிறது நடக்காதடியோய். இல்ல ஜெயம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு என் மேல பரிதாபப்பட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வருவாரு பாருங்களேன். பரிதாபப்பட்டு ம், ஓ மேல definitely. அடி போடி. என் பிள்ளையாவது வர்றதாவது நடக்கவே நடக்காது. இந்த பாரு, அதுக்கு பதிலா வரப்போறால உன் ஃப்ரெண்டு, நீ சொன்னியே, அவளை எப்படியாவது சமாளிக்கிற வழிய பாரு. இல்ல ஜெயம்மா, ம். இந்த ஹாசினிக்கு ஒரு சக்தி இருக்கு. கெஞ்சியும் காரியத்தை சாதிப்பா, அதிகாரம் பண்ணியும் காரியத்தை சாதிப்பா. இன்னைக்கு நான் அவர் கால்ல விழுந்திருக்கேன், அதுக்காகவாவது அவர் மனசு இறங்கும். Believe me. நீ கால்ல விழுந்தாலும் அவன் மனசு இறங்காது. உங்க புள்ளைய பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, இப்போ 1 2 3 என்ன போறேன், ம். அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் பாருங்க. ஓ. ஒண்ணு ஃபோன் பண்ணுவாரு, ஆ, இல்லனா நேர்லயே வந்துருவாரு. கரெக்ட். நீ 300 எண்ணாலும் ரிசல்ட் நையாதா? அதையும் பார்க்கலாம். கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 ஆ 2 ஆ 3 ம் 4. ஆ பாத்தீங்களா ஜெயமா, நான் சொன்னது நடந்துச்சா? என் ஆன்ம சக்திக்கும் ஒரு பலம் உண்டு. உரசக்தியால சாதிக்க முடியாதத அகசக்தியால சாதிப்பா இந்த ஹாசினி. என்ன செந்தமிழ் வசனம் எல்லாம் பேசிட்டு போறா? என்னது இது? ஏஜ் கொடுத்து விட்டாரு மேடம். தேங்க் யூ. எங்க காணோம்? ஜெயமா, ஹலோ, இங்க பாத்தீங்களா? போதும் ஆட்டோ, உட்காரு. சொன்னா நம்ப மாட்டேன் நீங்க. இப்பவும் நம்ப மாட்டேன். இப்ப பாருங்க, கியா? ஹிட்லர் மனசரங்கி என்ன சமாதானப்படுத்துறதுக்காக gift பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. என் ஏஜ் அப்படியெல்லாம் இறங்கி வர மாட்டான். டூ மச்சா இருக்கு. ஓபன் பண்ணு, பார்சல் ஓபன் பண்ணு. ஆஹா, பழம் பழுக்கலனா புகை போட்டு பழுக்க வைப்பா இந்த ஹாசினி. பழமொழி ரொம்ப ஆடாத. சரி, ஓபன் பண்ணு. தள்ளி போங்க ஜெயமா. ஏன்? புருஷன் பொண்டாட்டிக்கு அனுப்பின கிஃப்ட மத்தவங்க பார்க்க கூடாது. ஏதாவது ஹாட்டான கிஃப்டா இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு நீயாவே ஜோசிய சொல்லாத. ஓபன் த பாக்ஸ். ஓகே, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? வேணாம். சரி, வேணா விடு. ம். ம். ஐய, இப்படி ஒரு ஹாட்டான கிஃப்ட நான் பார்த்ததே இல்ல. ஓ, இந்த கிஃப்ட தான் என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ? இது உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்பின கிஃப்டா? இத நான் படிக்கிறேன். அன்புள்ள ஹாசினி மகாராணிக்கு அப்ராணி புருஷன் ஏஜே எழுதுவது. இன்று தாங்கள் எடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை வரவேற்று நான் அனுப்பும் ஒரு சிறிய அன்பளிப்பு இது. தற்கொலை முடிவு எடுத்த பிறகு எப்படி சாவது என்று தங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது அல்லவா?
எப்படி தற்கொலை செய்வது என்று யூடியூபில் தேடி அலையவும் வேண்டாம். அதற்காக தற்கொலை முடிவை தள்ளி போடவும் வேண்டாம். உங்களுக்கு 3 ஆயுதங்களை அனுப்பியுள்ளேன். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உடனே பரலோகம் செல்லவும். இப்படிக்கு குதூகலத்தில் கொக்கரிக்கும் புருஷன், கொண்டாட்டத்தில் இருக்கும் ஊர் பொதுமக்கள். என்ன திமிரு இருந்தா இந்த லெட்டர் இப்படி எழுதிருப்பாரு. நான் தற்கொலை பண்றது அவருக்கு குதூகலமா இருக்கா? மனுஷனா மிருகமா? கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாத ஆளு. ஏய், அவன் ஏதோ சும்மா எழுதிருப்பாண்டி. இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவன் சொன்னா நீ தற்கொலை பண்ணிக்கணுமா என்ன? பின்ன எதுக்கு ஆணவமா இப்படி எழுதணும்? நான் என்ன கேட்டேன்? 2 நாள், 2 நாளைக்கு என் கூட பிரியமா நடிங்கன்னு கேட்டேன். இது தப்பா? இதுக்கு நான் சாகணுமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு வந்துருவாளே. நான் என்ன பண்ணுவேன்? அவ வந்து என் நிலைமைய பார்த்து சிரிப்பா. என் மானமே போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ ஃபீல் பண்ணாதம்மா. சும்மா இருங்க ஜெயமா. என் ஃப்ரெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது. மத்த ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் இல்ல. ஐயோ, அவ என்ன செம்மையா கலாய்ப்பாளே. ஐயோ யோ ஹிட்லர், நான் மான மரியாதை போய் கெடுப்ப, நீ சந்தோஷமா குக்கரிப்பியா? என்னையவ தற்கொலை பண்ணிக்க சொல்ற? சரி, நான் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு முன்னாடி நான் தோக்கறத விட நான் சாவறதே மேல். நான் செத்தாவது உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன். ஏய், ஏ ஹாசினி, எங்க போற? ஐயோ, எங்கம்மா போற? ஐயோ, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னது இது? விஷம். ஆ, எதுக்கு? ஹிட்லர் நான் சாக மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ இந்த விஷத்தை சாப்பிட்டு சாக போறேன். அதான் ஏஜே ஏற்கனவே 3 விஷயத்தை அனுப்பியிருக்கான்ல, அப்புறம் எதுக்கு இது? ஓ, இவ்ளோ ரணகாலத்துலயும் உங்களுக்கு காமெடி கேக்குதா? அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கல்ல? ஐயோ, உங்க புள்ள வாங்கி கொடுத்த எந்த பொருளும் எனக்கு தேவையில்ல. தற்கொலையிலயும் ஒரு தன்மானம் வேணும், சாவுலயும் ஒரு சரித்திரம் வேணும். எங்க அந்த போனு? எங்க தள்ளுங்க. என்னம்மா நீ? ஹலோ ஹிட்லர், நான் இப்ப சூசைட் பண்ணி சாவ போறேன். என் சாவுக்கு நீயும் ஜெயமா வந்தா காரணம். என்னையம்மா இதுல இழுத்து விடுற? ஐயோ, என் சாவை தடுக்க உங்களுக்கு வக்கில்ல. இப்போ லிஸ்ட்ல உங்க பேர் வந்ததுதான் குறையா? ஐயோ சகுனி, எனக்காக சூசைட் வெப்பனை அனுப்புற. இப்ப பாரு. ஐயோ, ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? வேண்டாம், விடு, சொன்னா கேளு. விடுங்க ஜெயமா. ஹாசினி, சொன்னா விடுங்க கேளு. ஜெயமா. ஐயோ, என்ன இந்த பொண்ணு? வேண்டாம் ஹாசினி, சொன்னா கேளு. வேண்டாம். ஐயோ, குடிக்காத. யுவர் ஆனர், இது கொலைகார குடும்பம். இவங்க எல்லாரையும் தூக்குல போடுங்க. ஐயோ, என்னத்த குடிச்சு தொலைச்சான்னு தெரியலையே. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, ஹாசினி, ஹாசினி, ஐயோ, அர்ச்சனா, அர்ச்சனா, மாயா, சித்ரா. ஐயோ, இந்த டைம் பார்த்து யாருமே வீட்ல இல்லையே. எங்க போய் தொலைஞ்சாலுங்க? ஹாசினி, ஹாசினி, கண்ணு தரமா? ஹாசினி, என்ன பாருமா? ஹாசினி, ஹாசினி. ஐயோ, என்னத்தம்மா குடிச்ச? என்ன குடிச்சேன்னு சொல்லு. சொல்லுமா, சீக்கிரம் சொல்லு. அம்மா, சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்னமா கேள்வி கேக்குறேன்? அடி பாவி, பிடிக்குமாவா? எனக்கு நீதான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஏஜேக்கு ஹாசினி தான் பொண்டாட்டியா வரணும்னு எவ்வளவு வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? இப்ப போய் பிடிக்குமான்னு கேக்குறியே. என் முடிவு நெருங்கிருச்சு. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? சொல்லு சொல்லு சொல்லு. அது சொல்லுமா. என்னன்னா, அது என்ன? ஹாசினி, ஹாசினி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏஜேக்கே போன் பண்றேன். என்னம்மா, நான் அனுப்பிச்ச பார்சல் வந்துச்சா? அந்த கிராதகி அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாளே. இல்ல ஏஜே, அவ நமக்கு தான் ஷாக் கொடுத்துட்டா. ஏன், என்னாச்சு? ஹாசினி விஷத்தை குடிச்சிட்டாப்பா. வாட்? விஷத்தை குடிச்சிட்டாளா? ஆ, என்ன சொல்ற? சச்சே,
அம்மா அவ அப்படி பண்ற ஆளே கிடையாது, அவ சும்மா நடிக்கிறான். நான் சொல்ற பாரு. இல்லப்பா, வீட்ல வேற யாருமே இல்ல. ஐயோ, வாயில நுரையெல்லாம் வேற வருதுப்பா. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா, எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சாவுக்கு நீயும் நானும் தான் காரணம்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு விஷத்தை குடிச்சிட்டாப்பா. உடனே வா ஏஜி. யாருமே இல்ல, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வா. உடனே வரேன்.